Hello everyone. இன்னைக்கு இந்த வீடியோல 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேயோட வர்க்கிங் பத்தி பார்க்கலாம். அண்ட் அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அண்ட் ஒரு கண்ட்ரோலர்ல யூஸ் பண்ணும்போது நம்ம 7 செக்மெண்ட் டிஸ்ப்ளேயை வந்து டைரக்டா டிஸ்ப்ளே பண்ண வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா போதாது. அந்த வேல்யூஸ் டிஸ்ப்ளே பண்ண வைக்க அதுக்கான ஒரு கோட் இருக்கும். அந்த கோடுக்கு பேர் X கோட். அந்த X கோடை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை ரியல் டைமாக எங்கெங்கே பார்க்கலாம் அப்படின்னா பைக்கோட டிஸ்பிளேல பார்க்கலாம், இண்டெக்ஸ் டவரில் பார்க்கலாம் அண்ட் டிஜிட்டல் கிளாக்கில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய சோர்ஸ் மூலிமா உங்களால் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயை வந்து பார்க்க முடியும். 7 செக்மெண்ட் டிஸ்பிளே ரியல் டைமாக இப்படி இருக்கும்னா அந்த லெஃப்ட் சைடு இமேஜை தெரியாத மாதிரி தான் நார்மலாக ஒரு 7 செக்மெண்ட் டிஸ்பிளே மார்க்கெட்டில் போய் வாங்கும்போது கிடைக்கும். அந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து எவ்வளோ பின்ஸ் இருக்குன்னா மொத்தமாக 9 பின்ஸ் இருக்கும். அந்த 9 பின் வந்து எதோட யூசேஜ்னா ஃபஸ்ட்டு 7 பின் வந்து டேட்டா இன்புட் பின்ஸ், 8th பின் வந்து கிரவுண்ட் பின் இல்லாட்டி சப்ளை பின். இது வந்து அதோட டைப்ஸ் பொறுத்து மாறும். அண்ட் 9th பின் வந்து டெசிமல் பாயிண்ட். இப்போ நமக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு வேல்யூ வந்து டெசிமல் பாயிண்டில் இருக்குது, ஃப்ளோட்டில் இருக்குது அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த டெசிமல் பாயிண்ட். நார்மலாக 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து அந்த 7 செக்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த 7 செக்மெண்ட்டுமே ஒவ்வொரு எல்இடி தான். இப்போது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஒரு எல்இடி இருக்கும், செகண்ட் செக்மெண்ட்டில் ஒரு எல்இடி, தேர்டில் ஒரு எல்இடி, ஃபோர்த்தில் ஒரு எல்இடி, ஃபிஃப்த்தில் ஒரு எல்இடி, சிக்ஸ்த்தில் ஒரு எல்இடி, செவன்த்தில் ஒரு எல்இடி. இந்த மாதிரி 7 எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இப்போது நமக்கு தேவையான வேலையை டிஸ்பிளே பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்இடி மட்டும் ஆன் பண்ணி விட்டால் போதும். அந்த 7 செக்மெண்ட்டை எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்டபிளுக்காக ஃபஸ்ட் செக்மெண்ட்டை A, செகண்ட் செக்மெண்ட்டை B, தேர்ட் செக்மெண்ட்டை C, ஃபோர்த் செக்மெண்ட்டை D, E, F, G இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் நான் ஒரு நேம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காமன் கேத்தோட், இன்னொன்று வந்து காமன் ஆனோட். காமன் கேத்தோடுக்கும் காமன் ஆனோடுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னா காமன் கேத்தோடு வந்து மொத்தமாக கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் சப்ளை கொடுப்போம். மற்ற டேட்டா பின்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு மொத்தமாக கனெக்ட் பண்ணி கிரவுண்ட் சப்ளை கொடுத்தா அது வந்து காமன் கேத்தோட். அதே அந்த 7 பின்ஸையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணி ஒரு சப்ளை கொடுத்து தனித்தனியாக கிரவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காமன் ஆனோட். இதுதான் மேஜராக காமன் கேத்தோடுக்கும் காமன் ஆனோடுக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் காமன் கேத்தோடோட எக்ஸ் கோடு வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது 0ங்கிற டெசிமல் நம்பருக்கு வந்து 0x3f அப்படிங்கிற எக்ஸ் கோடு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து 0ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். 1 டிஸ்பிளே பண்ண 0x06ன்னு கொடுக்கணும், 2க்கு வந்து 0x5b. இந்த மாதிரி ஒவ்வொரு டெசிமல் நம்பருக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த கோடு கொடுத்தா மட்டும்தான் காமன் கேத்தோடோட 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். காமன் கேத்தோடில் வந்து அந்த ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி எக்ஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ காமன் கேத்தோடில் வந்து நான் 1ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நான் எந்தெந்த பின்ஸ் எடுத்துக்கலாம், B, C அந்த செக்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி E and F இந்த செக்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த 2 செக்மெண்ட்லேயும் ஏதாவது ஒரு செக்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு 1ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் மொத்தமாக 7 செக்மெண்ட் இருக்கா, அதனால் ABCDEFG அந்த 7 வேரியபிளை வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து கொடுத்துருப்பேன். அது எதுக்குன்னா இப்போ ஒவ்வொரு வேல்யூ வந்து கொடுக்கும்போது அதோட பைனரி கோடை நம்ம கொடுப்போம். அந்த பைனரி கோடை தான் நம்ம எக்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த பைனரி கோடை எப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து ஏ வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டோம், ஸோ அது வந்து தேவையில்லை, ஸோ அது 0. B, C மோட் தான் டிஸ்பிளே பண்ணுறோம்,
ஸோ அதனால் அதுவும் B and C மட்டும் 1. அதுக்கப்புறம் D, E, F, G எல்லாமே 0. ஏன்னா அதில் நமக்கு தேவையில்லை. 1 டிஸ்பிளே பண்ண வந்து BC இருந்தால் மட்டும் போதும். அப்போ BCக்கு மட்டும் 1ங்கிற வேல்யூ கொடுத்துட்டு மற்றதெல்லாம் 0 கொடுத்துருவேன். அது எப்படி செக்மெண்ட்டாக பிரிக்குதுன்னா, நம்ம பைனரி கோடை எக்ஸ் கோடை கன்வெர்ட் பண்ண இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவோம். 1 2 4 8 1 2 4. ஃபர்ஸ்ட் ABCD வந்து ஒரு செக்மெண்ட்டாக பிரித்து அதை 1 2 4 8ன்னு எடுப்போம். EFG வந்து செக்மெண்ட்டாக பிரித்து 1 2 4ன்னு எடுப்போம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன காமன் கேத்தோடில் வந்து மெயினாக என்ன பார்ப்போம்னா, 1ங்கிற வேல்யூ எதில் இருக்கோ அந்த வேல்யூஸ் நோட் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 1ங்கிற வேல்யூ வந்து 2க்கு இருக்குது, 4க்கு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ன்னு கிடைக்குதா? அப்போது இந்த இடத்துல இந்த 4 பின்னுக்கு வந்து 6, இந்த 3க்கும் என்னன்னா 0 தான் இருக்குது. ஸோ இங்கே 1ங்கிற வேல்யூவே இல்லை. அப்போது இங்கே 0. அப்போது 1ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண வைக்க நமக்கு அதோட கோடு என்னன்னா 0x06ன்னு கொடுத்தா அதோட கோடு வந்து ஒர்க் ஆகும். சொன்ன மாதிரி 1க்கு வந்து 0x06. இப்போ காமன் கேத்தோடில் வந்து 1 எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். அதே 0 எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ 0 டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக நமக்கு எந்த செக்மெண்ட் வந்து ஆன் பண்ணும் அப்படின்னா, A, B, C, D, E, F இந்த எல்லா செக்மெண்ட்டுக்கும் 1 கொடுத்தோம் அப்படின்னா அந்த எல்லா செக்மெண்ட்டும் ஆன் ஆயிருமா? அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு 0ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். Gக்கு மட்டும் 0ன்னு கொடுத்துருப்போம். ஏன்னா Gன்னு போட்டால் அந்த வேல்யூ 8 ஆயிரும். அப்போ Gக்கு மட்டும் 0. அப்போது இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ABCD இருக்கா, இதில் 1 2 4 8 செக்மெண்ட் பிடிச்சிருக்குமா? இது எல்லாருமே 1 தானே. இப்போ எல்லாமே 1னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போது 8 + 4 + 2 + 1 நமக்கு வந்து 15. 15க்கான கோடு என்ன அப்படின்னா F அப்படிம்பாங்க. 15க்கான பைனரி கோடு வந்து F. அண்ட் EFGக்கு வந்து E and F மட்டும் 1ல் இருக்கா? அப்போது 1 and 2 மட்டும்தான் ஆனில் இருக்குது. அப்போ 2 + 1 என்ன 3. அப்போது 0x3fன்னு கொடுத்த அப்படின்னா எனக்கு வந்து 0ங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். கொடுத்தா எனக்கு வந்து 0ங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ 2 எரிய வைக்க எந்த செக்மெண்ட் வந்து ஆன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஏங்கிறது வந்து ஆன் பண்ணும், B ஆன் பண்ணும், D ஆன் பண்ணும், E ஆன் பண்ணும் அண்ட் G இதெல்லாத்தையும் ஆன் பண்ணும். ஓகேவா? அப்புறம் இதுக்கான கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, 1 2 8 இதுக்கு மட்டும் தானே 1ங்கிற வேல்யூ இருக்கு. அப்போ அது மட்டும் ஆட் பண்ணுங்க. 8 + 2 10 10 + 1 11. அப்போ 11க்கான பைனரி கோடு வந்து B. அதே மாதிரி E and Gக்கு பார்ப்போம். E and Gக்கு மட்டும் தான் நம்ம வேல்யூஸ் 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு என்னன்னா 4 + 1 இப்போ 4 + 1 5. இப்போ 2ங்கிற டிஸ்பிளே பண்ண நம்ம 0x5bன்னு கொடுத்தா இதில் வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து 2ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். இப்போ அதே மாதிரி தான் 3க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ காமன் கேத்தோடுக்கு இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகும். அதே மாதிரி காமன் ஆனோடுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே வேல்யூஸ் தான். இப்போ நம்ம காமன் கேத்தோடுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம் தெரியுமா? அந்த வேல்யூ வந்து அப்படியே போட்டு 1s எல்லாம் 0ஆகவும் 0s எல்லாம் 1s மாற்றினா காமன் ஆனோட். இதே மற்ற 4 5 6க்கு எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான கோடும் இந்த வீடியோவில் தரேன்.